வருதுங்க. அப்படியே நில்லுங்க வரிசா. அக்கா இல்லையா? அப்படியே இல்லை. நாட்டுக்கு நாடு சந்தேகம் என்ன இந்த கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல காசு அதெல்லாம் உங்களுக்கால சேவிங் போய் சேவிங் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி தானே கொடுத்துக்கிறேன். நீங்க தான் உள்ள போயிட்டீங்களா?
வந்து கேட்கலாம்னு அதுக்குள்ள ஏமாந்து நீ பேசிட்ட. அப்ப நீங்க உள்ள போயிட்டீங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆளை பாரு, அவனை பாரு. இந்த எடப்பாடி விட்டு ஆட்டியம்பட்டி போற வழியில ஏதோ அந்த சிகிச்சையாவது சாமி, மேலேயே இப்படி இருந்தா இதெல்லாம் பூரா அல்லாஹ் வச்சிருக்கான். ஏய் நாட்டுக்கு நாடி மகாநாடி. கண்டேஜி அந்த பழக்கம் தானே. ஆமா, எப்ப தூக்கிட்டு வர்றீங்க? எடப்பாடி டு ஆர்டிஎம்சி ஒரு சிங்கிள் ஆரம்பகலம். சரி சரி, அதுதான் தேவலோகத்தில் சபை கூடியிருந்தால் சபை. பூலோகத்தில் இன்று கூடியபடினால் ராஜா பொன்னியமான சபை அன்று தெய்வீக சபை. நமக்கு ஒரு தெய்வீக சபை அருள்மிகு பச்சையம்மனே இங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்குது நண்பா. இப்படி அந்த அம்மா தெருக்கூத்து பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்ல, வந்திருக்கும் பக்தருக்கு வேண்டிய வரத்தை குடிக்கிறது. அழுகாத பிள்ளை பால் குடிக்காது, கேட்டால் கேட்ட வரத்தை கொடுப்பவள் அருள்மிகு பச்சையம்மன் நண்பா. அப்படி இருந்தாலும் இன்று அமாவாசை தெருக்கூத்தானது 52வது மாத தெருக்கூத்து சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. என்னுடைய அழைப்பை ஏற்று இன்னும் அருள்மிகு பச்சையம்மனுடைய அருளால நம்ம நாடக கலைஞர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. குடும்பம் பெருசுதான். அதே போல நம்மளை காண வேண்டும் என்று வெண்ணந்தூர், திருச்செங்கோடு, எடப்பாடி, இன்னும் பல பக்கங்கள்லாம் இருந்து வெப்படை, இந்தாண்ட ஜலகண்டாபுரம் எல்லா பக்கமும் இருந்து நம்மளை ரசிச்சு பார்க்க வேண்டி அவங்க வேலை 1000 வேலை நாளைக்கு இருக்கும். இந்த அமாவாசையில சம்பளமே இல்லாம ஆடுறாங்களே, நாம போலாம். அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும்னா, நம்மளால முடிஞ்சத அவங்களுக்கு கொடுக்கணும்னா வந்து நல்ல உள்ளத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆணாய் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாய் பிறந்த எமது குல தாய்மார்களும் யாவற்ற பேரும் உட்கார்ந்து நாம நல்லது ஆடுறது நல்ல நாடகமோ கெட்ட நாடகமோ கடைசி வரல இருந்து நமக்கு ஆதரவு கொடுத்து வந்துள்ளார் நாடக கலா ரசிக பெருமக்கள். அவர்களுடைய குடும்பங்களும் நாடகத்தை நடிக்க நேரத்தெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு வந்து விடிய விடிய நிக்கிறேன். இந்த பச்சையம்மா உனக்கு நல்ல அருளை கொடுக்கும். அதே போல பலமுறை நான் விண்ணப்பித்தோம், வேண்டுதல் வைத்தோம், நடக்கலன்னு வருத்தப்படுறாங்க. அம்மா தாயே பச்சையம்மா, உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன். யார் யார் என்னென்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி. ஒரு அம்மா என் பையன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு வேண்டிக்கிச்சு, ஒரு அம்மா எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுது, ஒருத்தர் எனக்கு குடும்பத்துல குழப்பம் வேதனை அதிகமாகுது அப்படின்னு, இன்னும் ஒரு சிலர் கடனை வாங்கியே கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா 500 கொடுக்குறாரு. இன்னும் தொழில முன்னேற்றம் இல்லைனோ எத்தனையோ கஷ்டங்களை சொல்றாங்க. எத்தனை கஷ்டங்களும் நான் வாங்கி நான் அப்படியே உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன்.
என்ன பண்ணுவியோ தெரியாது. அவங்க அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கறதுதான் உன் வேலை. சரி மீண்டும் மீண்டும் உன்னை நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் அம்மா. பத்தினி உத்தமி ஒரு சொல்லு வாசகி ஓங்கார நாயகி ஆங்கார ரூபணி அரியலூர் தாயே, இந்த மேட்ல உக்காந்தி வருஷம் இரு திருவிழாவை கொண்டாடி எண்ணற்ற குடும்பங்களுக்கு நீ ஒருத்திய தாயா இருக்கிற. நானும் உன் கொடியில பூத்த ஒரு பூவு அம்மா. வந்திருக்கும் ஜனங்களுக்கும் இன்னைக்கு வரலான்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா வர முடியாது. அவங்க குடும்பங்களும் என்ன நம்பி வந்துள்ள நாடக நடிகர் குடும்பங்களும் அவரவர் என்ன தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழில முன்னேற்றமும் வளர்ச்சியும் நல்ல வருமானத்தையும் கொடுத்து அவங்க குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்துல எந்த ஒரு இடையூறும் இல்லாம நோய் நொடி பிணி பீட காத்து கருப்பு கந்திஷ்டி ஓமல் யாவல் பில்லி சூனியம் எது இருந்தாலும் உன் பாதத்துல வச்சு கட்டி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரும் சிறப்புமா இங்கு இருக்கு மக்களெல்லாம் வாழும்படி பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். ஒரு வரமுறையோடு பச்சியம்மன் நண்பர்களுக்கு நமக்கும் வந்திருக்க நாடக ரசிக பெருமக்களுக்கும் அன்னதானம் அமுது கொடுத்து வராங்க. அவங்க குடும்பங்களும் மாதம் 500 ரூபாய் முத்துநாய்க்கம்பட்டியை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் தங்கராஜ் அவர்களும் இன்னும் பெரியவீட்டுக்காரர் ஊத்துப்பாளையம் பெரியவீட்டுக்காரர் அவர் குடும்பங்களும் கண்ணந்தேரி அதாவது பள்ளியாண்டவர் கோயில் பூசாரி சின்னவர் குடும்பங்களும் அது மட்டுமல்ல கிழுவுக்காட்டூர் சின்னமுத்தப்பா மட்டமட்டி சித்த கவுண்டரு இது போல இவங்கெல்லாம் கோவலங்காடு கல் மில் ஓனர் அவர்களும் மாசம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல போன மாதம் நான் வேண்டுதல் வைத்தேன், எனக்கு நிறைவேறிட்டு சொல்லி 5250 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார் என்ன ஆயுத நண்பர் வேற சொல்லாதன்னு சொல்லிருக்கிறார். இன்னொரு காரியம் நான் கும்பிட்டு இருக்கிறேன், நடக்கும் போல் தெரிகிறது, நடந்துட்டாரா 25000 நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்க, இதுபோல் வேண்டிய அதாவது கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு வல்லாண்டு 1100 ஆண்டுகள் வாழ எல்லாம் வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அதாவது வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கிற நடக்கல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. தாயே பச்சியம்மா, உன் கடைக்கண் பார்வையால அவங்க கோரிக்கை நிறைவேறணும், நான் உன்னை காலை பிடிச்சி கேட்கிறேம்மா. அதே போல நம்ம அதாவது கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த அருமை அண்ணன் யாரு செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் நாம மறந்துட்டா கூட சரி, 4 நாளைக்கு முன்னாடி அண்ணா இந்த வாச அம்மாவாசை வருது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்திக் கொண்டு உலகம் எங்கும் பிறப்பிக் கொண்டிருக்கிறார் செல்வம் அண்ணா. அவர் குடும்பங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். நீங்க 1 ரூபாய் கொடுத்திருந்தாலும் நான் 1 கோடி ரூபாய் வாங்கினதாக உங்களுக்கு கடமைப்பட்டு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். நண்பா, இன்று வைத்துள்ள நாடகம் தெரியுங்க, அதாவது தேவி புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சமதக்கரு ரேணுகாபத்தினி சம்காரம் பரசுராமர் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்று செய்திருந்தாலும் என் நாடகத்தில் நான் யார், என் பேர் என்ன, என் திருத்தாந்திரம் என்ன உனக்கு தெரியுமா? சரியா, அது போய் உள்ளூர்ல பங்கப்படுத்த சொன்னால் தெரியுங்க. சொல்லிட்டு ஆகணுமா? 4 மணி போகணுமா? இன்னைக்கு ரெஸ்ட். மாரிமுத்து சக்திவேல் பச்சியம்மாள் குடும்பத்தார் என்ன இந்த பூ வியாபாரம் செஞ்சுட்டு வர அருமை அக்கா அவர்கள் மாசம் 300 கொடுத்துருக்காங்க.
அவர்கள் குடும்பம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ பச்சையம்மனை பிரார்த்திக்கிறேன். நோய் நொடி பிடிபடிகள் நீங்கி சீரும் சிறப்புமாய் வாழ பச்சையம்மனை பிரார்த்திக்கிறேன். ராஜி குடும்பத்தார் 500 ரூபாய் கூட கொடுத்தலாம் சீரும் சிறப்புமாய் வாழ எல்லாம் அல்ல பச்சையம்மனை பிரார்த்திக்கிறேன். நாட்டியா தேவாதி தேவர்களை எல்லாம் தினந்தோறும் வழிபடக்கூடிய நீதி நேர்மை வாய்மை அதாவது உண்மை இதையெல்லாம் அனுசரித்து வரக்கூடிய என் பெயரோ ஜமதக்க முனிவர். ஒவ்வொன்னு என்ன ரேட் வருது? என்ன சமக்காலம்? சமக்காலம் முனிவர் எந்த நேரமும் ஜபம் செய்வதே என் வேலை. எந்த நேரமும் தவம் செய்வதே ஜபம் ஜபம் ஓம் நமச்சிவாய நமக. அந்த தாரக மந்திரத்தை வைத்து நான் தினந்தோறும் இடவிடாமல் படிக்கு ஜபம் செய்வது என்னுடைய வேலை. அதனால் உலக மக்கள் எல்லாம் என்னை ஜமதக்க முனிவர் என்று அழைக்கின்றனர். அப்படி ஜமதக்க மகாமுனிவராக இருந்தாலும் பெற்ற தகவல் சாயிட்டையா 10 மாதம் 300 நாள் 3000 தமிழ்நாடு அங்கத்திலே சுமந்து மறு விரைவி எடுத்த மாதா பிதா. என் தாயின் தந்தையை சொல்லட்டுமா?
சாமி மகாராஜா நல்லா ஆட்டம் போடுறாங்க. இந்த சாமிக்காகவே தொண்டா உழைச்சிட்டு இருக்கிறாரா? அது வந்து சொல்லுவாரு. அடிக்கலாம் தப்பு இல்லைங்க. இல்ல சாமி உங்களை சொல்லலைங்க, அவருங்களே சொன்னாங்க. உங்களை சொல்லுங்க, நீங்க லண்டன் குடிச்சலவா? என்னிடம் எக்கச்சக்கம் ஏடா கூட பேசினா சாபத்தை கொடுத்து சாபம் உன்னை தவித்துருவாடா. என்ன சாபனை கொடுத்து கொடுங்க. அதான் எங்க ஊரு பணியார கணக்காயா கொடுக்காது எப்படி அவன் டெய்லியும் தின்னுட்டு பணியாரம் தின்னுபிட்டு டெய்லியும் காய்ச்சி கொடுக்காத போனா என்ன பண்ணுவான்? 70 ரூபாய்க்கு தின்னுட்டான்பா. 70 ரூபாய்க்கு தின்னுட்டான். இன்னொரு 30 ரூபாய்க்கு கொடுமா, சரியா 100 ரூபாயா கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டான். ஏன்டா 70 ரூபாய்க்கு பணியாரம் தின்னு காசு கொடுக்காது போனவன் பூரா கொடுக்க போறியா? நாசமா போய் 20 ரூபாய்க்கு நல்லா போயிட்டு போகுது. அவன் சாபத்தோட அதுக்கு கூட்டாளி யாருன்னு கேளுங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்தா தான் தருவோம். என்னுடைய கோபத்துக்கு ஆளாய நாள் உன்னை என்ன சமைப்பேன் தெரியுமா? ஓ கொட்டராயா போக சேர்ந்து பிடிக்கிறேன் சாமி. இருக்குதா ஒரு 2 காலுதான். இன்னொரு அரை காலம் எங்கடா இருக்குது? அது போடும் பொருள். போடும் பொருள் என்னது மக்காக்காரோட பொட்டனாயாவும் என்னோட கடுவனாயாவும் மாசம் கட்டல எதை அப்படி இப்படி மாடி போட்டு வேண்டாம், நிறைய உள்ள காஞ்சிட்டு இருக்குது. ஆமாங்க. என் பெயர் யமதக்க முனிவராக இருந்தாலும் மகாபலிவராக இருந்தாலும் நான் ஒரு வண்ணம் பொழுதோறும் மேடு என்ன பேடி காத்து வளர்த்து வந்த தாய் தந்தை. என் தாயார் அனுசுகா தேவி, ஐயோ அனுசுகா தேவி, தந்தையார் அத்திரி முனிவர். அத்திரி முனிவருக்கும் அனுசுகா தேவிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க? நண்பா, நான் ஒருவனா பிறந்தேன். நாங்க 3 பேர் பிறந்தோம். யாராருங்க? நான் யமதக்க முனிவர், என் தம்பி பூர்வாசர், ஊர்வாசர், என் இளைய தம்பி சந்திரன். அந்த சின்னப்பட்டிக்காரன் பண்ணிக்கிறக்காரன் அவன்ல இரவு 30 நாளையும் குளிர்ந்த நிலவு கொடுத்து வருகிறானே அவர். ஒளி கொடுத்து வருகிறார். ஓடி கொடுத்து ஒளிப்பா போயால மாத்தி போடு. அப்படியாக இருந்தாலும் நான் எங்க இருக்கிறேன்? அன்று சாமராஜ்யம் பண்ணுங்க. செவட்டி திட்டையா சரி அப்படியாகட்டா.
அது வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்னங்க? வடக்கே கிரி. ஓ, வடக்கே கிளி. வடக்கே உயர்ந்து இருக்கக்கூடிய கிரி என்று சொல்லக்கூடிய இமயமலை சாரல் பகுதியில் ஜாதி நாடு என் நாடு. ஜாதி நாடு. ஆ. சரி 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 சரிங்க. அது ஜாதி நாடாக இருந்தாலும் மனைவிட்ட மனைவி யாருங்க? நான் மலையிட்ட மங்கு சொல்லும் யாச்சோ பண்றையா? சொல்கிறேன். ஆ, அதுனா எப்படி அது ஏய்.